சிப்ல எல்லாம் ஒரு குட் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இவங்களும் வெயிட் லாஸ் ட்ரக் அந்த உள்ள வந்து என்டர் ஆக போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட் உள்ளே வராங்க. ஸோ இது என்னென்ன விஷயத்தெல்லாம் வராங்க அப்படின்னா, ஏற்கனவே எலிலிலி வந்து மோஞ்சாரோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ஒன்று எடுத்துட்டு வந்து இந்தியாவில் வந்து இந்த வெயிட் லாஸ் ட்ரக்ல எடுத்துட்டு வர போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நோவா நார்டிஸ்கோ ஈகோவின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வர போறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஆப்வியஸ்லி இந்த ஒபிசிட்டியா இருக்கவங்க, இந்த டயபிட்டிஸ்ல இருக்கவங்கலாம் வந்து வெயிட் ஏறிட்டே போவாங்க. அவங்களுக்கான ஒரு மாத்திரை தான் இது வந்து. ஸோ இது வந்து இன்ஜெக்ஷன் மாதிரியும் இருக்கும் அண்ட் தென் மாத்திரை மாதிரியும் செயல்படும். ஸோ இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய மாத்திரை வந்து தயாரிச்சுட்டு வராங்க. ஸோ அதுல ஒரு மார்க்கெட் இருக்கிறத கண்டுபிடிச்சு சிப்ல இது உள்ள வராங்க. அண்ட் தென் இதை தாண்டி அவங்க பிளான்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, சிஎன்எஸ் ஏரியால ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இது உள்ள ஃபோக்கஸ் பண்ணி, இதுல ஏடிஹெச்டி அண்ட் தென் பார்க்கின்சன் டிசீஸ்னு 2 இருக்கு. இதுதான் வந்து கீ ஏரியாவா இருக்கு, இதுதான் நீச்ச ஏரியாவா இருக்கு. ஸோ இந்த நீச்ச ஏரியால வந்து ஃபோக்கஸ் பண்ணி போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஏஎம்ஆர் செக்மெண்ட்ஸ்லயும் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சக்சஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கம்பெனி பெரிய சக்சஸா வந்து போய் முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சிஎன்எஸ் செக்மெண்ட்ன்றது நிறைய பேர் புரியாம இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் ஒரு கனெக்ட் ஆகுற, அது உள்ள கிரியேட் ஆகிறதுக்கான இஷ்யூஸ்க்கு தயாரிக்கிற மருந்து அண்ட் தென் அதை செல் பண்றதுக்கான ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ மூளையில ஏதோ ஒரு இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா, முதுகு தண்டுல நர்வ் சிஸ்டம்ல எதனா இஷ்யூஸ் அப்படின்னா அதை கிளியர் பண்றதுக்காக இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணி வைப்பாங்க. இதுல இந்த ஏடிஹெச்டினா என்ன அப்படின்னா, கிட்ஸால இல்ல அப்படின்னா ஈவன் அடல்ட்ஸால கூட ஒரு சில விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணி போக முடியாது. ஸோ அந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி இப்ப படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு மாத்திரை மாதிரி இருக்கும். ஸோ அதை போட்டாங்க அப்படின்னா ஃபோக்கஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நம்ம நண்பன் படத்துல சேலன்ஸ் வந்து யூஸ் பண்ண ஒரு மாத்திரை. ஸோ அந்த மாதிரியான ஒரு மாத்திரை வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஏடிஹெச்டி. அண்ட் தென் பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னா, வயசானவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கை நடுக்கும் அண்ட் தென் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் வரும். நர்வ்ஸ் ரிலேட்டடான நிறைய இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ அது கிளியரன்ஸா இருக்கிறது இந்த பார்க்கின்சன் டிசீஸ். ஸோ இப்போ இந்த ஏஎம்ஆர் எல்லாம் என்ன அப்படின்னா, ஆன்டி மைக்ரோபயல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு காயமோ ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனா வந்துச்சு அப்படின்னா அது பாக்டீரியா மூலமா வரும். ஸோ அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ன்றதா இந்த மருந்து எல்லாமே, எல்லா ட்ரக்ஸுமே இந்த கேசஸ் தான். ஸோ அதுக்கு தயாரிச்சு இந்த மருந்து விற்பாங்க. ஸோ இந்த ஆன்டி மைக்ரோபயல் அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இந்த பாக்டீரியாவுக்கு ஆன்டிபயோட்டிக் தயாரிக்கிறாங்களா, அதுக்கு இந்த பாக்டீரியா வந்து அது கூட அடாப்ட் ஆகி அது கூட மேட்ச் ஆகி அதுக்கு அகைன்ஸ்டா செயல்பட ஆரம்பிக்கும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாக்டீரியா வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் அகைன்ஸ்டா செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து வேலைக்கே ஆகாது. ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து எடுத்தாலுமே அந்த பாக்டீரியா வந்து சாகாது. ஸோ அதுக்கு அகைன்ஸ்டா செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு ஒரு 4 ப்ராடக்ட் தயாரிச்சிட்டு இருக்காங்க, இப்போ டெவலப்மெண்ட்ல இருக்கு. அது ஒரு வேளை சக்சீட் ஆச்சு அப்படின்னா அந்த பாக்டீரியாவும் செத்துரும். ஸோ ஃபுல் ட்ரீட்மெண்ட் வந்து கியூர் ஆயிடும். ஸோ இதுக்கு வந்து நிறைய மார்க்கெட் ஸ்பேஸ் இருக்கு. ஒரு சக்சீட் ஆயிட்டாங்க அப்படின்னா பெரிய பிளஸ்ஸா வந்து இருக்கும் இந்த சிப்லா கம்பெனி. டிசிஎஸோட சேலரி எக்ஸ் பத்தி நிறைய டீடைல்ஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் தென் சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸர் அவங்க இருக்கிறதுலே டாப் எண்ட்ல இருக்க ஹெச்ஆருமே வந்து நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. இது ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் தான், பட் பார்க்கலாம் இது எவ்வளவு அளவுக்கு வந்து சிம்பிளிஃபையா இப்போ சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேலரி எக்ஸ், அதுக்கு வந்து சீஃப் பினான்சியல் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐக்குன்றது வேஜஸ் கொடுக்கறதுன்றது ப்ரையாரிட்டி தான், பட் அதுல ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். பட் இப்ப இருக்க டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து அந்த அளவுக்கு கரெக்டா இல்ல. ஸோ அது கரெக்டா மேட்ச் ஆச்சு அப்படின்னா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிஎஃப்ஓ சமீர் செக்சாரியா இன்னும் நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. லைக் வந்து இந்த வேஜஸ் சம்பந்தமா இன்னும் வந்து ஏப்ரல் மாசமே கொடுக்கணும், இன்னும் அதுக்கான டிசிஷன் வந்து மேக் பண்ணல, இன்னும் அந்த டிசிஷன் எடுக்காதனால இன்னும் ஐக்கு வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அண்ட் தென் டிமாண்ட் அண்ட் சப்ளையும் வந்து நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒருவேளை ஐக் வேஜஸ் நாங்க கொடுத்தோம் அப்படின்னா எங்களோட ஆப்ரேட்டிங் மார்ஜினுக்கு வந்து இது வந்து அஃபெக்ட் ஆகும், 1.5% வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஐக் கொடுக்குற காசுக்கு அவங்க ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதையும் அவர் வந்து கோட் பண்றாரு. அப்படியே நம்ம ஹையரிங் பக்கம் வந்தோம் அப்படின்னா, எங்களுக்கு இப்போ புது எம்ப்ளாயிஸ் எடுக்கிறதுக்கும் வந்து இஷ்டம் இல்லை. ஏற்கனவே ஹையர் லெவல்ல இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு நாங்க ஏஐ ஸ்கில்லிங்லாம் வந்து கொடுத்து அவங்களை ரிட்டைன் பண்ணிக்கிறதுக்கான பிளான்ல தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு புது நியூஸ் அப்டேட்டா இருக்கு. ஏன்னா புது ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறது தான் பிளானா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டோம். பட் இது வந்து ஒரு புது பிளானா இருக்கு இந்த டிசிஎஸ் கம்பெனிக்கு பார்க்கும்போது. ஸோ இது எல்லாமே இந்த சிஎஃப்ஓ சொல்ற விஷயமா இருக்கு இந்த ஐக் சம்பந்தமா. பட் ஆனா அந்த சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க இந்த Q1 ஃபினான்ஷியல் இயர் 2026 5000 பேர் வந்து எடுத்திருக்கோம். அதாவது லாஸ்ட் 3 மாசத்துல 5000 பேர் வந்து எடுத்திருக்கோம். ஸோ எங்களோட ஹையரிங் ப்ராசஸ் வந்து கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் இந்த டிமாண்ட்னால கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், பட் வந்து ஹையரிங் வந்து போயிட்டு தான் இருக்கு. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் கேம்பஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போவாங்கல்ல, ஸோ இந்த கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகிறவங்களுக்கு எல்லாம் வேலை இருக்கு. டிமாண்ட் அண்ட் சப்ளை வரட்டும், நாங்க உள்ள எடுத்துக்கிறோம். இப்போதைக்கு கொஞ்சம் அமௌண்ட் தான் உள்ள எடுத்துருக்கோம். ஸோ உங்ககிட்ட ஆஃபர் இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹையரிங்ன்றது இப்போ மீடியம் டேர்ம்ல யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல, லாங் டேர்ம்ல யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஹையரிங்குமே நாங்க அதுக்கான காஸ்ட் வந்து கரெக்டா கொடுத்து எடுக்கிறோம். ஸோ அதுக்கான வேல்யூ வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். ஸோ எல்லாமே ஏஐ டிமாண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் தென் ஐக் வேஜஸ் பத்தி இவர்கிட்ட கேட்கும் போதுமே அதுக்கான கிளாரிட்டி எங்ககிட்டயும் கிடையாது, டிசிஷன் ஒன்றும் மேக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. ஸோ இன்னும் எங்கேயுமே டிசிஷன் வந்து மேக் பண்ணப்படல. அண்ட் தென் ஏஐ வந்து இந்த ஜாப்ஸ் வந்து எடுத்துருமா அப்படின்னு கேட்கறாங்க அவர்கிட்ட. அதுக்கு அவர் சொல்றது, ஏஐ எல்லாம் கண்டிப்பா எடுக்காது, ஜாப்ன்றது அப்படியேதான் இருக்கும்.
ஸோ நீங்க எப்படி அந்த ஏஐ டெவலப்மெண்ட் அண்ட் தென் ஸ்கில்ஸ் எப்படி நீங்க டெவலப்மெண்ட் ஆகி போகிறீங்க அப்படின்றது தான் மேட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் தென் இந்த ஏஐ டெவலப்மெண்ட்னால உங்களுக்கு வேலை வாய்ப்பு தான் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோட் பண்றாரு. எப்படி அதை சொல்றாரு அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து இப்போ 1x வேலை செய்யறாரு, அதாவது ஒரு வேலை செய்யறாருன்னு வச்சுக்கலாம். அது வந்து இப்போ இந்த ஏஐ வந்ததுனால 0.6% வந்து இருக்கு, அதாவது 0.6x இருக்கு. மீதி 0.4x வேலை ஏஐ வந்து முடிச்சது. ஸோ ஒன் வேலை செய்யறது வந்து 0.6 வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த 0.4 பேலன்ஸ் இருக்குல்ல, அது கூட சேர்ந்து இப்போ ஒரு 3-4 டாஸ்க் வந்து அடிஷனலா ஆட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு அந்த ஏஐ ஸ்கில் அண்ட் தென் டெவலப்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸியரா தான் இருக்க போது, நிறைய ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும் போது அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் தென் இவங்க கம்பெனியுமே ஒரு பிரமிட் மாதிரி வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட பிகினர்ல இருந்து எக்ஸ்பர்ட் வரைக்கும் இது வரைக்கும் உள்ள இருக்க கம்பெனி எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே வந்து ஏஐ டெவலப்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஏஐ டெவலப்மெண்ட் மூலமா அவங்க படிச்சிட்டாங்க அப்படின்னா எங்க கம்பெனி வந்து பிளஸ் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கோட் பண்றாரு. ஸோ டிசிஎஸ்ல இந்த சிஎஃப்ஓ அண்ட் தென் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் சீஃபா இருக்க இவங்க 2 பேருக்குமே வந்து நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுல நிறைய பதில் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 2 பேரும் புதுசா வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க. சிஓஓவா ஒருத்தவங்களையும் சிஎஸ்ஓவா ஒருத்தவங்களும், அதாவது சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸரா ஒருத்தவங்களையும் சீஃப் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஆஃபீஸரா ஒருத்தவங்களையும் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த ஏஐ டிமாண்ட் நோக்கி வந்து எடுத்துட்டு போவாங்க கம்பெனியை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க எப்படி இந்த கம்பெனியோட ஷிஃப்ட் வந்து எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஏஐ ஷிஃப்ட் நோக்கி கூகுள் கம்பெனியோட இந்த சேலரி ஹைக்ஸ் பத்தி எல்லாம் வந்து ஒரு டீடைல் வந்து இருந்துச்சு. அது என்ன அப்படின்லாம் பார்க்கலாம். இந்த 2025 சேலரி ஹைக்ஸ் அண்ட் தென் பேசிக் பே வந்து என்னவா இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். சாஃப்ட்வேர் அண்ட் இன்ஜினியரிங் ரோல்ஸ்ல நிறைய இங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்றாங்க. ஸோ அது ஃபுல்லாவே வந்து டீடைல் பண்ணோம்னா ரொம்ப டீடைலா போகும். ஸோ இதுல அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல்ஸ்க்குலாம் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, $1,87,000 இருந்து $3 லட்சம் இருக்கு, சீனியர்ல இருந்து ஜூனியர் வரைக்கும். ஸோ இதுக்குள்ள வந்து வேரி ஆக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வெரிஃபிகேஷன் இன்ஜினியர் அண்ட் தென் சீனியர் வெரிஃபிகேஷன் இன்ஜினியர்லாம் இருப்பாங்க. அவங்களோட சேலரி என்னவா இருக்கு அப்படின்னா $1 லட்சம் இருந்து $2,50,000 வந்து இருக்கு. டேட்டா அண்ட் ஏஐ ரிசர்ச் சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா $1,20,000 இருந்து $3 லட்சம் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த சீனியர் டு ஜூனியர் லெவல்ல வேரி ஆகும். இப்ப நம்ம பாக்குற டீடைல்ஸ் எல்லாமே அவங்களோட டோட்டல் ஆனுவல் போனஸ் அண்ட் தென் இன்சென்டிவ்ஸ் அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் இந்த ஒரு ஆனுவல் அமௌண்ட் வந்து அவங்க கைக்கு வரும் அப்படின்றது தான் பிளான். ஸோ அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ரிப்போர்ட் தான் இது. அண்ட் தென் ப்ராடக்ட் மேனேஜர் ஆர் ப்ரோக்ராம் மேனேஜர், ஸோ இவங்களுக்கு எல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு $1,30,000 இருந்து $3 லட்சம் வந்து கன்சல்டிங் சொல்யூஷன் அண்ட் தென் டெக்னிக்கல் கன்சல்டிங் சொல்யூஷன்ஸ்லாம் இருக்கிற அந்த டீம்ல இருக்கவங்க எவ்வளவா இருக்கு அப்படின்னா $1 லட்சம் இருந்து $2,50,000 வந்து இருக்கு. அண்ட் தென் பிசினஸ் அண்ட் தென் பினான்ஸ் அனாலிஸ்ட்லாம் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா இதுல அக்கௌண்ட் மேனேஜருக்கு மட்டும் ஒரு $85,000 இருந்து ஒரு $1.5 லட்சம் வந்து இருக்கு. மற்ற ரோல்ஸ் இந்த பிசினஸ் அண்ட் தென் பினான்ஸ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து $1,20,000 இருந்து $2,35,000 வந்து இருக்கு. யூஎக்ஸ் டிசைனருக்குலாம் எவ்வளவா இருக்கு அப்படின்னா $1,24,000 இருந்து $2,50,000 வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த சேலரி டீடைல்ஸ் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அண்ட் தென் அதர் போனஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி இந்த 2025 அவங்களோட சேலரி ஹைக்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு, பேசிக் பே எவ்வளோ இருக்கு அப்படின்றதா இந்த டீடைல்ஸ். ஸோ இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா இந்த சேலரி ரிப்போர்ட் வந்து வந்துருந்துச்சு. ஸோ இந்த கூகுளில் அப்ளை பண்றவங்க, இதுக்காக வந்து ஒர்க் பண்றவங்க எல்லாருக்கும் எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ்க்காக தான். இது வந்து சிலிக்கான் வேலி யூஎஸ்ல இருக்க இந்த கூகுளோட மெயின் கேம்பஸ்ல இருக்க அந்த ஒரு பேக்கேஜ் தான் நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணது. ஸோ அங்க வந்து பேக்கேஜஸ் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஓலா எலக்ட்ரிக் ஷேருக்கு ஒரு பெரிய ஆப் ஒன்று வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில இருந்து ஓலா எலக்ட்ரிக் ஷேர் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இது எதனால என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இவங்க மகாராஷ்டிரால ஒரு செட்பேக் வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க. அது என்ன அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் 388 அவுட்லெட்ஸ் இவங்க மகாராஷ்டிரால இருக்கிறதுல வந்து ஷட் டவுன் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களோட டோட்டல் அவுட்லெட்டே மகாராஷ்டிரால இருக்கு 432 அவுட்லெட்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ அப்படி நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 90% ஆஃப் த அவுட்லெட்ஸ் வந்து அவங்க க்ளோஸ் பண்ண போறாங்க. 388 அவுட்லெட்ஸ். ஸோ இது எதனால அப்படின்னா அவங்க கிட்ட ப்ராப்பரான அந்த ட்ரேட் லைசன்ஸ் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் கோட் பண்றாங்க. எப்படின்னா இப்போ ஒரு பைக் விற்க போறாங்க அப்படின்னா அது ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட. அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நீங்க மக்கள்கிட்டே கொடுக்கணும். அப்படிதான் கான்செப்டா இருக்கு. ஸோ இப்போ எல்லாருமே பைக் வரவங்க போறவங்க எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு நம்பர் பிளேட்டோட தான் வந்து பைக் வரும். அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ல பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது 40 ஃபெசிலிட்டிஸ்க்கு மட்டும் தான், அந்த 40 அவுட்லெட்ஸ்ல மட்டும் தான் கரெக்டான அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ மீதி இருக்க எல்லாத்துக்குமே லைசன்ஸ் இல்லாம இருந்துச்சு. ஸோ அதனால 388 அவுட்லெட்ஸுமே வந்து ஷட் டவுன் பண்ண சொல்லிட்டாங்க. இது எப்படி இந்த ஓலாக்கு வந்து இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா அவங்க டோட்டல் பிசினஸ்ல 12% வந்து இந்த மகாராஷ்டிரா யூனிட்ல இருந்து மட்டும்தான் வருது. 40,000-41,000 யூனிட் வந்து இந்த மகாராஷ்டிரால இருந்து மட்டும்தான் சேல் ஆகுது. அவங்களோட ஓவரால் பர்சன்டேஜ்ல பார்க்கும்போது 12% வந்து இந்த மகாராஷ்டிரா சேல்ஸ் இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அது ஃபுல்லாவே வந்து இப்போ குறைய போகுது. ஏற்கனவே இந்த கம்பெனி பெரிய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிப்ரவரி 2025 நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8,500 வண்டி தான் ரெஜிஸ்டர் பண்ணதா இருந்தது. ஆனா 25,000 வண்டி வந்து அவங்க சோல்வ் பண்ணிருந்தாங்க. அது எப்படின்னு தெரியல. 8,500 வண்டி தான் ரெஜிஸ்டர், ஆனா 25,000 வண்டி வந்து வித்துருக்காங்க. இது வந்து நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருப்போம் ரீல்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் மிஸ் மேட்சஸ் அண்ட் தென் இப்பவுமே அந்த கம்பெனியோட ஸ்போக் பர்சன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எல்லாமே மிஸ் மேட்ச் தான், இது எல்லாமே வந்து அத்தாரிட்டி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், இது எல்லாமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி தான் கிளைம் பண்றாங்க. பட் இதெல்லாம் ஏற்கனவே பாஸ்ட்லியா தான் நடந்திருக்கு.
ஸோ பார்க்கலாம் இந்த கம்பெனி எப்படி வந்து உண்மையை சொல்றாங்க அண்ட் தென் எப்படி வந்து இதுக்கப்புறம் இது எடுத்துட்டு போறாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயம் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். ஏற்கனவே இந்த கம்பெனி இவி மார்க்கெட்ஸ் எல்லாம் 33% வச்சிருந்தாங்க போன இயர்லாம் பார்க்கும்போது. இப்போ 16% குறைஞ்சிருச்சு. 16, 18, 19 வந்து இருக்கு. டிவிஎஸ் வந்து லீட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பஜாஜ் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனிஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ போக போக மார்க்கெட் காம்படிஷன் வந்து டஃப் ஆக போகுது. இவங்களோட வண்டி அண்ட் தென் சர்வீஸ் செக்மெண்ட்ஸ் இந்த ட்ரேடு எல்லாமே வந்து கரெக்டா பண்ணாதான் இந்த மார்க்கெட்ல வந்து அவரால் சர்வே முடியுமா அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. டிமார்ட்டோட ரிசல்ட்ஸ் வந்து வந்துருச்சு. அதுல இந்த ப்ராஃபிட் வைஸ் பார்த்தோம்னா எந்த சேஞ்சும் இல்லை. போன குவார்டருக்கு என்ன ப்ராஃபிட் பண்ணாங்களோ அதே தான் இப்பயும் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 773 கோடி வந்து ப்ராஃபிட் இருக்கு. ஸோ எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. போன வருஷம் இதே தான் பண்ணியிருந்தாங்க. அதாவது போன குவார்டர் ரெவன்யூ வைஸ் பார்த்தோம்னா 16% வந்து ஏறி இருக்கு. ஸோ ரெவன்யூ வந்து அதிகமாயிருக்கு. ரெவன்யூ அதிகமா இருக்கு அப்படின்னா அது எப்படி ப்ராஃபிட் வந்து அதிகமா இருக்கனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இங்க நிறைய ப்ரெஷர்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட டிமாண்ட் அண்ட் சப்ளை மூலமா டிஃப்ளேஷன் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபாய்க்கு வித்த பொருள் 8 ரூபாய்க்கு விற்க வேண்டிய நிலமெல்லாம் வந்திருக்கு நிறைய எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்ல. ஏன் அப்படின்னா லோயர் மார்ஜின்ல இருக்க காம்படிஷன் வந்து அதிகமா இருக்கு எஃப்எம்சிஜில. ஸோ நிறைய பேர் வந்து லோ மார்ஜின்ல வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நாங்களும் அந்த செக்மெண்ட்ல கொடுக்க வேண்டியதா இருக்கு. எங்களுக்கு வந்து மார்ஜின் பிரஷர் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவென்யூ சூப்பர் மார்க்கெட்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்குள்ளதான் டிமார்ட்ஸ் வந்து வருது. ஸோ அவங்க வந்து கிளைம் பண்றாங்க. எக்ஸ்பென்ஸ் வைஸ் பார்த்தாலுமே 17% வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த கம்பெனிக்கு நெகட்டிவ் டிராபேக்கா வந்து அமையுது. இந்த வருஷம் மட்டும் ஒரு 9 அவுட்லெட்ஸ் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணிருக்காங்க. டோட்டலா இந்த ஜூன் வரைக்கும் கனெக்ட் பண்ணோம்னா அவங்களோட அவுட்லெட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 424 அவுட்லெட்ஸ் வந்து இருக்கு இந்தியாவில். அவங்களோட ஓவரால் கான்ட்ரிபியூஷன் இந்த ரெவன்யூ வைஸ்ல பார்க்கும்போது ஃபுட் அண்ட் ஸ்டேபிள்ஸ், ஃபுட்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த அரிசி, கோதுமை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து விற்கிறவங்க, இந்த சக்கரை இந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ இது எல்லாமே ஃபுட்ல வந்து வரும். ஸ்டேபிள்ஸ்ன்றது இந்த ஆயில், அதை சுத்தி இதுவும் வந்து கிராசரி ஐட்டம் தான். இந்த ஆயில் விஷயமா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா இந்த நெய், அணி இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இதுக்குள்ள வரும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு 55% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. எஃப்எம்சிஜி வந்து ஒரு 20% கான்ட்ரிபியூட் பண்ணுது. மீதி இருக்க 25% வந்து இந்த அப்பேரல்ஸ் அண்ட் தென் அதர் செக்மெண்ட்ஸ் சொல்றாங்க. இந்த பிளாஸ்டிக் ஐட்டமும் அவங்க வந்து விற்பாங்க. அந்த துணி, கர்ச்சீஃப் இந்த மாதிரி விஷயம்லாம் விற்பாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு 25% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதுல இந்த எஃப்எம்சிஜிக்கும் அண்ட் தென் ஃபுட்டுக்கு கூட அவ்வளவு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு எஃப்எம்சிஜி தான் பிரச்சனை வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அந்த ஒரு 20% ஆஃப் த ரெவன்யூ தான் வந்து இவங்களுக்கு அடிப்படுது. ஸோ அங்கதான் ப்ராஃபிட்ஸ் வந்து இவங்களுக்கு அடி வாங்குது. ஷிப்பிங் பண்றவங்க, இந்த எஸ்ஐபி பண்றவங்களோட ரெக்கார்டு வந்து நம்ம பார்க்கும்போது இந்த ஜூன்ல ரெக்கார்டு ஐயாவே தான் வந்து இருக்கு. 8.69 கோடி மக்கள் வந்து இந்த எஸ்ஐபி டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷிப் பண்றதுக்காக. ஸோ இது எல்லாமே இந்த ஏஎம்சி கம்பெனிஸ்க்கு ஒரு பிளஸ் பாயிண்டா தான் வந்து அமைதி. இதுல நம்ம டாப் 2 எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இதுல இந்த ஆர்டிகல் மென்ஷன் பண்றது ஆதித்ய பிர்லா லைஃப் ஏஎம்சி கம்பெனியும் அண்ட் தென் யூடிஐ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் வந்து மென்ஷன் பண்றாங்க. இந்த ரெண்டு கம்பெனியும் நல்ல ஒரு பெட்டரான வேல்யூவா இருக்கும். இதுல வந்து டெக்னிக்கல் சார்ட்ஸ் வச்சு நிறைய எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஓவராலா இந்த கான்செப்ட்ல என்ன அப்படின்னா எஸ்ஐபி வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது உண்மை. டிமேட் அக்கௌண்ட் வந்து நிறைய பேர் திறந்துட்டு இருக்காங்கன்றது உண்மை. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது என்னோட விஷயம் இருக்கு. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்றீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பட் இந்த ஏஎம்சி ஸ்டாக்ஸ் வந்து வாங்கலாமா அப்படின்றது கேள்வி வரும். ஸோ இது வந்து நம்ம பிஇ ரேஷியோ வச்சுலாம் பார்க்காதீங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி வந்து ஆப்ரேட் ஆகும். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு நம்ம கிட்ட இருந்து காசு வாங்குவாங்க, அதை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வர ப்ராஃபிட்ல ஒரு மார்ஜினும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க கிட்ட கொடுக்கறதுல ஒரு ஸ்லைட்லி சார்ஜஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணி தான் இந்த கம்பெனி வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அதுல இருந்து அவங்க வந்து ப்ராஃபிட்டபிளாவே இருக்கிறதுக்கான பிளான் வந்து போயிட்டு இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியா தான் வந்து ஆக்ட் ஆகும். ஃபினான்ஸ் கம்பெனிக்கு நம்ம பிரைஸ் டு புக் தான் வந்து பார்ப்போம். அப்படியே நம்ம பிரைஸ் டு புக் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா கம்பெனிக்குமே ஒரு 4, 5, 6 அப்படி வந்து இருக்கு. இதுல நம்ம எக்ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா யூடிஐக்கு வந்து ஒரு 3.88 இருக்கு அப்படின்னா அவங்களோட மீடியன் பிரைஸ் டு புக்கே வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒரு 2 கூட வரல, 3 தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஆதித்யா பிர்லாக்கு எடுத்து பார்த்தாலுமே சொன்னா 4.5 தான் மீடியன் வந்து இருக்கு. இப்போ வந்து 6 பிரைஸ் டு புக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்கே இந்த பிரைஸ் டு புக் வந்து 3 வந்து தொடல. எல்லாமே வந்து 2, 2.7 தான் வந்து இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிஸே நம்ம வந்து வாங்கிட்டு போயிடலாம் போல, அவ்வளோ ஓவர் பிரைஸா தான் இருக்கு. பட் வெயிட் பண்ணுவோம். இந்த ஆதித்ய பிர்லா கம்பெனி ஒரு 500 ரூபாய்க்கு கிட்ட எல்லாம் வந்தது. ஸோ இன்னும் கீழே வந்தது அப்படின்னா வெயிட் பண்ணி நம்ம வந்து வாங்குறதுக்கான டைமா இருக்கு. இப்போ எல்லாமே ஓவர் பிரைஸ்டா தான் இருக்கு. ஸோ ஓவராலா இதுதான் மார்க்கெட்ல இருக்க அப்டேட்டா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கேட்டிருக்கும். மேபி அது ஏன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு நான் காலைல ரெக்கார்ட் பண்ணும்போது எழுந்துட்டாங்க போல. ஸோ நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் இருக்கும். பட் ஆடியோ வந்து உங்களுக்கு கிளியரா வரும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ பாருங்க, இந்த நியூஸஸ் எல்லாம் வந்து காலையில இன்னைக்கு வந்த நியூஸஸ் தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் எல்லாமே கேளுங்க. ஸோ இந்த டிசிஎஸ் ஹைரிங் அண்ட் தென் ஏஐ பற்றி நான் அதிகமாக பேசுறதுக்கான ரீசன், ஸோ இப்போ நான் ஏஐ டெவலப்மெண்ட் உள்ள வரப்போறேன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி நான் என்ன கோர்ஸ் எடுத்துட்டோம்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான பிளான்ஸ்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் நான் கன்ஃபர்மேஷன் ஆகிட்டு சொல்றேன். இந்த ஏஐ பற்றி நான் பேசுறதுக்கான ரீசன் இப்படிலாம் வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எனக்கு ஒரு அப்டேட்டா இருக்கு. என்ன மாதிரி ஏஐ டெவலப்மெண்ட் பண்ண போறோம்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டா இருக்கும். இப்படிதான் வந்து
ஜாப் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு, இப்படிதான் வந்து ஹையரிங் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அண்ட் தென் லைக்கும் பண்ணிடுங்க. அப்போதான் அல்காரிதம் வந்து புஷ் பண்ணி அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போவோம். ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கலாம். அப்போ வந்து இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட் ரெக்கார்டிங் இருக்கு, நிறைய பேர் எழுந்துட்டாங்க, பேக்ரவுண்ட் நாய்ஸும் வந்து நிறைய வந்துரும். ஸோ பார்த்துக்கலாம், அடுத்த வீடியோல இருந்து போக போக வந்து கவர் பண்ணிக்கலாம். அந்த எடிட்டிங்லேயே நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எதுவுமே டைம் இல்லை, ஸோ அப்படியே ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம், எல்லாமே ஒரு நாள் வந்து ரெக்டிஃபை ஆகும். ஸோ அன்னைக்கு வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இருக்கிறத வச்சு போயிட்டு இருக்கு.